எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு, இதுதான் அண்டர்லைன் பண்ணணும், மரணத்துக்கு அதிகாராகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவ பரிகாரி ஒண்ணு உண்டாகணும், அதுதான் பலியிடப்படணும். அது பரிசுத்த காளையா இருக்கலாம். இப்படி பலியிட்டு தான் பாவ நிவாரணம் என்ன பண்ணப்படும், செய்யப்படும். அப்படிப்பட்ட பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து தாமே அவர் எப்படியா இருக்கிறாரா, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாரா, மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்? ஜீவ காலம். எப்பொழுது? அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டு ஜீவனுக்கு இருக்கிறாரு. அந்த ஜீவனை, அந்த வாழ்க்கை அது பயம் உள்ளதா இருந்தால் ஒரு நாள் தூங்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகம். அப்ப பாவம் செய்கிறவன் தான் என்னப்பான், பயந்திருப்பான். பாவத்தினாலே தாம் என்ன பண்ணுவோம், நாம் எப்படியாவது அந்த மரண ஆக்கி நமக்கு உண்டாகும் என்று அந்த மரண பயத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நல்ல கவனிங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அப்படியான நல்ல கருத்தை நல்ல